Hello, hi friends. Welcome to our channel Guru's Lab. நான் உங்கள் ஆனந்தி அக்கா, போடு டண்டன் அக்கா. இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள் 9 நாள் 9 vlog அப்படிங்கிற பேர்ல வீடியோ போடணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது என்னால முடியல. ஏன்னா ஒரு பையனும் நம்மளை யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை கோலுக்கு. இந்த வீடியோ பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கொலீக்ஸ் இன்வைட் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருந்து உங்களுக்கு கொலுவை வீடியோ எடுத்து போடுறேன். இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். இன்னைக்கு வழிபடக்கூடிய அம்மன் வந்து மகேஸ்வரி அம்மன். அம்மனுக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். படைக்கக்கூடிய பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ. அப்புறம் வந்து நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். இந்த அளவுக்கு தான் எனக்கு டீட்டெயில் தெரியும். இது வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, அது மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். இது தவிர்த்து நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் தெரிவிக்க விட்டு போயிடுங்க. இன்னைக்கு வந்ததுக்கு நவராத்திரி சம்பந்தமா சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாமா? வாங்க. இந்த நவராத்திரிக்கு விதவிதமா ரகரகமா பலகாரங்கள்லாம் செய்வாங்க. அதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டல். இந்த சுண்டலை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஜஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஊற வச்சுட்டு சும்மா பூ மாதிரி வேக வைக்கிறதுக்கான அருமையான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பேக் இருந்தால் ஹாட் பேக் எடுத்துக்கோங்க. இதில் எந்த அளவுக்கு சுண்டல் வேணுமோ அந்த சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க தண்ணி இருக்கும் இல்லையா, சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போது இந்த மூடியை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு முழு ராத்திரிக்கு நம்ம சுண்டல் ஊற வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறிடும். ஒரு 3 விசில் வச்சா போதும், நல்லா பூ மாதிரி வந்துடும். இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி விதவிதமாக டிப்ஸ் வேணும்னா அது எந்த மாதிரியான டிப்ஸ், என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.